ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து மல்லியை வந்து திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து வெண்பாவை வந்து இந்த நிஷா வந்து கூப்பிட்டு போகிறத வந்து தடுக்க முடியும். கேஸு போட்டாலே வந்து அது வந்து செல்லுபடி ஆகாது, தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஒரு நினப்பில் வந்து நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா அவங்க மாமா சொன்ன ஐடியாவை கேட்டு நம்முடைய மல்லியை வந்து கூப்பிட்றதுக்காக வந்து போகிறாருங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்துக்கும் நம்மளுடைய மல்லிக்கு வந்து நிச்சயதார்த்த ஏற்பாடு வந்து வெகு விமர்சையாக வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. நம்ம வந்து கூப்பிட்டா மல்லி திரும்ப வந்து வருவாளா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தாங்க நம்மளுடைய விஜய் சார் வந்து போயிட்டு இருக்காருங்க. நம்ம வெண்பா கையிலையும் பார்த்திங்கன்னா நீ வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நான் மல்லியமோட வரேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய விஜய் வந்து சொல்லிட்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவுமே வந்து ரொம்பவுமே வந்து மல்லியம்மா வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து இருக்காங்க. நம்மளுடைய விஜய் சார் அங்கே போய் பார்த்ததான் அவருக்கு அதிர்ச்சியே வந்து இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிகா அரவிந்துக்கு வந்து நிச்சயதார்த்த ஏற்பாடு வந்து சிறப்பாக வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போகிறாரு. அதுவும் போக நம்மளுடைய விஜய் சார் என்ன காரணத்தை வச்சு அங்கே போயிட்டு மல்லி கூட வந்து பேச போகிறாருன்னா அந்த வலையில் வந்து மல்லியோட வலையில் வந்து கொடுத்து அப்போ வந்து மல்லிகையில் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்கலாம் வெண்பாக்காக வந்து கண்டிப்பாக வந்து மல்லி வருவா அப்படின்றத வந்து அவங்க மாமா சொன்னதை வச்சு மல்லிகிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய விஜய் சார் இருக்காருங்க. அந்த இடத்துல போனதும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து தட்டை வாங்கிக்குவாங்க, அதாவது வந்து தாம்பூல தட்டை வந்து மாற்றுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் இல்லாதவங்க வந்து அதை வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்தோட அம்மா வந்து அதை வந்து நம்முடைய பத்ரபாபு கிட்டேருந்து வாங்கிக்கவும் மாட்டாரு, அதே மாதிரி கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் வேறு யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்ற சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சார் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. என்ட்ரியை கொடுத்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் சார் அங்கே நிற்கிறீங்க வாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாங்க சார், என்ன சார் நான் உங்களை வந்து கூப்பிடலான்னு வருதோம், ஆனால் வந்து இந்த பிஸியில் வந்து மறந்துட்டோம் அப்படின்றாங்க. சார் எங்கள் அம்மா வந்து இந்த நிச்சயதார்த்த தாம்பூலத்தை வந்து வாங்கிக்கவும் முடியாது, மாற்றிக்கவும் முடியாது, நாங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் வந்து இதை வந்து வாங்கிக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா, நானும் மல்லி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து தாம்பூலத்தட்டை வந்து மாற்றி எங்களுக்காக வந்து மாற்றி வாங்கிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்மளுடைய விஜயம் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஒன்று விஷயம் வந்து கேட்கலான்னு வந்தால் இங்கே வேறு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு விஷயம் வந்து பேச முடியாது வந்து சரி அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சாரை வந்து சபையில் வந்து நிற்க வச்சு நம்மளுடைய பத்ரபாபு கையிலேருந்து வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடாக வந்து நம்மளுடைய விஜயும் பொண்ணு வீட்டு சைடாக நம்மளுடைய பத்ரபாபும் பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து தாம்பூலத்தை வந்து மாற்றிக்கினாங்க. மாற்றிக்கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட விஜய் சாருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே வந்து புரியலைங்க. ரொம்பவுமே வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா எதுக்கு இது இவர் வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. யூஸ்வலாக மல்லி வந்து நம்ம விஜய் சாருக்கு வந்து சாதகமாக முடிவு எடுப்பாங்களான்றதே இருக்க போகுது.